பிறக்கின்ற ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் தர்பியத்துள்ளவர்களாக ஒழுக்க சீலர்களாக இன்ஷா அல்லாஹ் மாற்றி அமைக்கும். ஐங்கால தொழுகையும் இபாதத்தும், அதோடு கூடி தான தர்மமும், பிறரை நல்ல விதத்தில் நெருங்குதலும், பிறருக்கு முடிந்த மட்டும் வேண்டும் மட்டும் நல்லதை மட்டும் செய்யக்கூடிய அந்த தன்மையும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு பிறக்கின்ற வம்சாவளியினரை வழிகேட்டிலிருந்து பாதுகாத்து நல்வழியின் பக்கம் கொண்டு செல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன். நேரத்தை கடத்தாமல் அல்ஹம்துலில்லாஹ் அந்த வசீஃபாவை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக்க சய்யிதினா முஹம்மத் வ அலா அலாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையில் பிரியமானவர்களுடைய சலாமத்தை நம்முடைய கண்களுக்கு விருந்தாக ஆக்கியிருக்கிறார். நமக்கு ரொம்பவும் உவப்பான நம்முடைய குடும்பத்தார் நல்ல விதமாக நடக்கின்ற நேரத்தில் பெற்றோர்களின் உள்ளங்கள் பூரிப்படைகிறது. அதே போல் அவன் யாரை ஜோடியாக அமைத்தானோ அந்த ஜோடிகளின் உள்ளங்கள் பூரிப்படைகிறது. மொத்தத்தில் அவனுடைய குடும்பமே அவனை பார்த்து குதூகலிக்கிறது. ஆனால் நேர்மறையான முறையில் அந்த குடும்பஸ்தனோ அல்லது அவன் பெற்ற பிள்ளைகளோ நடக்கும்போது பெரிய அளவுக்கு வருத்தமும் கவலையும் மிக பெரும் சோகமும் ஏற்பட்டு விடுகிறது. குடும்பத்தில் பாரம்பரியமான குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில குடும்பங்கள் இருக்கும். வாழையடி வாழையா தன்மானத்தை மூலதனமாக வைத்து செயல்படக்கூடிய குடும்பத்தார். அவங்களுடைய குடும்பத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசினா அல்லாஹு அக்பர், அந்த குடும்பத்தை மாதிரி சிறந்ததை நாங்கள் பார்த்ததே இல்லை, அந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க, அவ்வளவு சிறப்பான குடும்பம், வாழையடி வாழையா நல்ல கண்ணியத்தோடு வாழக்கூடிய குடும்பம். அந்த இடத்துல நீங்கள் பெண் தேடுறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக கொடுங்க. அந்த இடத்துல மாப்பிள்ளை தேடுறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக கொடுங்க. மொத்தத்தில் குடும்பத்தின் கண்ணியம், குடும்பத்தின் பாரம்பரியம், குடும்பத்தினுடைய தன்மானம் பிள்ளைகளின் கைகளில் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவரின் கைகளிலும் இருக்கிறது. தன்னுடைய குடும்பம் வாழையடி வாழையாக நற்பெயரோடு செயல்பட வேண்டும், நல்ல கண்ணியத்தோடு அவர்கள் வாழ வேண்டும். எந்த விதத்திலும் தங்களுடைய குடும்பத்தின் கண்ணியத்தை பாழ்படுத்திவிடக்கூடாது என்ற ஒரு தூரநோக்கு சிந்தையில் ஒரு மூமின் கையில் எடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆயுதம்தான் வசீஃபா. இந்த வசீஃபாவை நீங்கள் தொடர்ந்து ஓதுவதாகிறது உங்கள் குடும்பத்தில் பிறக்கின்ற ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் தர்பியத்துள்ளவர்களாக ஒழுக்க சீலர்களாக இன்ஷா அல்லாஹ் மாற்றி அமைக்கும். ஐங்கால தொழுகையும் இபாதத்தும், அதோடு கூடி தான தர்மமும், பிறரை நல்ல விதத்தில் நெருங்குதலும், பிறருக்கு முடிந்த மட்டும் வேண்டும் மட்டும் நல்லதை மட்டும் செய்யக்கூடிய அந்த தன்மையும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு பிறக்கின்ற வம்சாவளியினரை வழிகேட்டிலிருந்து பாதுகாத்து நல்வழியின் பக்கம் கொண்டு செல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன். நேரத்தை கடத்தாமல் அல்ஹம்துலில்லாஹ் அந்த வசீஃபாவை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக்க சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மா மின் தாப்பத்தின் இல்லாஹுவ ஆஹிதும் பினாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம். திரும்பவும் சொல்கிறேன். இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மா மின் தாப்பத்தின் இல்லாஹுவ ஆஹிதும் பினாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம். திரும்பவும் சொல்கிறேன். இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மாமின் தாப்பத்தின் இல்லாஹுவ ஆஹிதும் பினாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம். இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது ரப்புல் ஆலமீன் குழந்தைகள் அல்லது உங்களுடைய குடும்பஸ்தர்கள் ஒவ்வொருத்தருடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருடைய பிடியையும் தன் கைவசம் வைத்திருக்கிறான். அந்த பிடியை அவன் தளர்த்தி விட்டானேயானால் ஷைத்தானால்
அப்பிள்ளைகளோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களோ பாதிக்கப்படக்கூடும் என்பதை பொட்டில் தெரித்தால் போல சொல்லும். அந்த பிடியை இறைவன் பக்கமே வைத்திருக்க வேண்டி ஒரு வற்புறுத்துதலையும் இந்த ஆயத்து நமக்கு பெற்றுத்தரும். எங்கே பாருங்கள், அர்த்தத்தை பாருங்கள். இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்புமாகிய அல்லாவின் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். மாமின் தாப்பத்தின் இல்லாஹுவ ஆஹிதும் நாசியத்திகா, எந்த உயிர் பிராணியும் அவன் பிடித்தே இல்லாமல் பூமியில் அவைகள் வாழ்வதில்லை. இன்ன ரப்பி அலா சுராத்தி முஸ்தகீம், நிச்சயமாக என்னுடைய ரப்பு நேரான வழியில் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனம் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய கணவரை அல்லது உங்களுடைய மனைவியை அல்லது உங்களுடைய வம்சத்தை இறைவனின் வசம் ஒப்படைத்து அவர்களுடைய முன்னெற்றி ரோமத்தை நீ பிடித்து விடு இறைவனே என்று சொல்லி வற்புறுத்தக்கூடிய வசனமாக மாறிவிடுகிறது. முன்னெற்றி ரோமத்தை அல்லாஹ் பிடித்தானேயானால் அந்த பிடி சாதாரணமானதாக இருக்குமா? ஷைத்தானால் அந்த பிடியை விடுவிக்க முடியுமா? மகா பெரிய வல்லமை கொண்ட அந்த படைத்தவனின் பிடியை, மகா பெரிய வல்லமை பொருந்திய அந்த ரபுல் ஆலமீனுடைய பிடியை ஷைத்தானால் விடுவிக்க முடியுமா? லேசாக அவன் கருத முடியுமா? நிச்சயமாக முடியாது. அல்லாஹுடைய பிடி யார் மீது, அதாவது நல்ல பிடியை நான் சொல்கிறேன், அல்லாவின் பிடி யார் மீது இருக்கிறதோ அப்படிப்பட்ட மகோன்னதமான மனிதர்களை ஷைத்தான் எந்த காலத்திலும் வழிகெடுக்க முடியாது. எத்தனையோ மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கைவசம் பிடித்து வைத்து கொண்டு ஷைத்தானை விட்டும் பாதுகாத்தான். அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை உங்களுடைய வம்சத்திற்கு, உங்களுடைய சந்ததியினருக்கு இன்ஷா அல்லாஹ் தருவான். அதனால் குழந்தைகள் எந்த காலத்திலும் மாறு செய்யாமல் இருக்கவும், உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் எந்த விதத்திலும் மாறு செய்யாமல் இருக்கவும் இந்த வசீஃபாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். தினசரி இந்த வசீஃபாவை 21 முறை ஓதி உங்கள் குழந்தைகளுக்காக துஆ செய்யுங்கள். முடிந்தால் பிள்ளைகளுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்தவாறு, இந்த இருக்கு இல்லையா, இந்த முன்னெற்றி ரோமம், இந்த ரோமத்தை அப்படி பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யுங்க, சின்ன வயதிலேயே இந்த ஆயத்தை ஓதி 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 துஆ செய்து பழகுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பிள்ளையை எந்த காலத்திலும் வழிதவர செய்ய மாட்டான். அல்லாஹ் உங்கள் மீது கருணை பாராட்டுகிறான். அல்லாஹ் உங்கள் மீது கிருபை பாராட்டுகிறான். எந்த காலத்திலும் உங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.